கொண்டு வர்றோம். நம்ம பேச்சம்பளம் வாங்குறதுக்காக வேடிக்கை பார்க்கறது அப்புறம் குர்ஆன் ஆயத்தை ஒன்று வச்சுக்கிறணும், வாழ்க்கையில பூரா பாடமா வச்சுக்கிறணும். எப்ப நம்ம பேசினாலும் என்ன பேசணும்? நல்ல வார்த்தைகளை பேசணும். பிறருக்கு சந்தோஷமான வார்த்தைகள் வரக்கூடிய, பிறருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பேசணும். கெட்ட வார்த்தைகளையும் புண்படுத்துமான வார்த்தைகளும் பேசக்கூடாது. நல்ல வார்த்தை பேசுவது என்பது இந்த மரத்திற்கு உதாரணம். பேரித்த மரனே போடுறாங்க தஃசீர் கிதாப்ல. ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்ம எல்லாருடைய நாவிலிருந்தும் நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளில் முதன்மையானது என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருக்கலிமாக்கள், தஸ்பீஹ் ஓதுறது, தஹ்லீல் ஓதுறது, தக்பீர் ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும். நம்ம கை கால்லாம் சுகமாக இருக்கு, ஆரோக்கியமா இருக்குது, நன்றி சொல்லணும். அப்ப நன்றி சொல்லணுன்றதுக்கு சதகா செய்ய சொல்றாங்க, தான தர்மங்கள். எல்லாருமே வசதி உள்ளவங்க இல்லை, என்ன தர்மம் செய்ய முடியும்? சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், சதகாக்கள் தான தர்மங்கள் செய்ய வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அழகா சொல்லி தர்றாங்க, குல்லு தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் ஒரு சதகாவாகும். வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சதகாவாகும். வகுல்லு தக்பீரத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் ஒரு சதகாவாகும். வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹும் சதகாவாகும். அப்ப நல்ல வார்த்தைகளில் அல்லாஹ்வின் தஸ்பீஹ்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். தேவையில்லாத வார்த்தைகளை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையுள்ள பலன் தரக்கூடிய வார்த்தையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வருது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதாகின்றது வானம் பூமி அளவுக்கு நன்மை நிறைத்து தரும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரத்தை ஊண்டியதை போன்றாங்க. ஹதீஸ் பேரித்த மரம், அதுதான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வார்த்தைகள் அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக துதிவாடக்கூடிய நாவாக நம்முடைய நாவை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும் பொழுதும், அல்லாஹ்வை இபாதத் செய்யும் பொழுதும் அல்லாஹ் நம் ரூஹை கைப்பற்ற வேண்டும். இங்கே துஆ செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.